டிராவல் பண்ணுறச்சே ஷேரிங்கில் போங்களேன். ஒரு கார் எடுத்து ஒரு ஃபேமிலியில் 5 பேர் தான், 5 கார் வச்சுக்கிட்டு 5 பேர் போகிறது என்ன நியாயம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டியில் போகிறத விட ஷேரிங் போகணும். டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒரு வண்டியில் போங்க. அதே மாதிரி ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்க கூட இன்னொரு பில்லியன் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் ஆயில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது டாலர்ஸ் சேவ் ஆகும். கண்ட்ரி பெருசா நீ பெருசா? கண்ட்ரி உருப்படியாக இருந்தால் தான் நீ உருப்படியாக இருப்ப. பழைய மாதிரி லாக்டவுனுக்கு உண்டான அறிகுறி மாதிரி தான் வரும். ஆனால் முதல்ல இவர் சொன்னது தங்கத்தை குறைய யூஸ் பண்ணணும்னாரு. விலையை 1 லட்ச ரூபா வச்சுட்டு யூஸ் பண்ணாத என்ன இப்படி எவன் யாருக்குன்னே வாங்க போகிறது இல்லை. வாங்க முடியாமல் மஞ்சள் கயிறும் மஞ்சளும் வச்சு தாலி கட்டி கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. ஒத்தரா யோசனை பண்ணீங்களா? எடுத்த உடனே மோடி ஒழிக, என்னத்தை கண்டிங்க மோடி ஒழிகன்ட்டு நீங்க சொல்ல அவர் ஆஞ்சநேயர் மாதிரி அவர் பவர் ஏறிண்டே போகும். எப்போ நீ எதிர்க்கிறியோ வாலியை யார் எதிர்க்கிறாங்களோ அவர் பார்த்தாருன்னா வாலிக்கு அவனோட பவரில் பாதி போயிடும். அந்த மாதிரி மோடி இருக்கிறவங்களோட பாதி பவர் மோடிக்கு தான் போய் சேரும். நீங்கள் சும்மா வாயில் லாலிபாப் வச்சுட்டு உட்கார வேண்டியது தான். ஆனால் இப்போது சமீபத்தில் மோடி அவர்கள் 7 அறிக்கை விட்டுருக்காரு. தங்கம் வாங்குறதை தவிர்க்கணும், அப்புறம் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்த வேணாம், பெட்ரோல் டீசலை கம்மி பண்ணணும், கேஸ் எல்லாமே கம்மி பண்ணணும், சமையல் எண்ணெயும் பயன்பாட்டில் கம்மி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னவா இருக்கும் காரணம்? பழைய மாதிரி லாக்டவுனுக்கு உண்டான அறிகுறி மாதிரி தான் வரும். ஆனால் முதல்ல இவர் சொன்னது தங்கத்தை குறைய யூஸ் பண்ணணும்னாரு. விலையை 1 லட்ச ரூபா வச்சுட்டு யூஸ் பண்ணாத என்ன இப்படி எவன் யாருக்குன்னே வாங்க போகிறது இல்லை. வாங்க முடியாமல் மஞ்சள் கயிறும் மஞ்சளும் வச்சு தாலி கட்டி கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. கேஸ் சொன்னீங்க, ரைட், அது நம்ம நாட்டில் கிடையாது, வெளி நாட்டிலேருந்து வருது, அது கம்மியாக பயன்படுத்தணுங்கிறீங்க, பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அது நியாயமானது தான். அடுத்து சொல்லுங்க. அப்புறம் பெட்ரோல் டீசல் அதுவும் நம்ம இதில் வரல, வெளியிலேருந்து வர மாதிரி இருக்குனால நம்ம அதையும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தி நல்லது. அவர் சொல்கிறது அதுவும் ஒத்துக்கலாம். வெளிநாட்டோட பிராண்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. இந்த வெளிநாட்டு போங்கிறது வசதியானவன்ட்டு தானே இருக்குது. அது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை. வசதியானவன் தான் வாங்குவான் எல்லாமே. பீட்டர் இங்கிலாந்து சட்டத்தில் யார் ஆட்டோ ஓட்டுற வாங்க போகிறாரா? டக்ஸிஸா ஓட்டுற வாங்க போகிறாரா? கிடையாது. பெரிய கம்பெனி முதலாளிகள் IAS IPS படித்தவன் பெரிய வசதியானவன் வெளிநாட்டு பொருள் வாங்க போகிறான். பேசுறதுக்கு மேட்ரு இல்லைன்னு சொல்லி இவர் புதுசாக ஏதாவது கொண்டு வராரா? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாளாக இந்தியாவை நல்ல வழியில் கொண்டு போயின்னு இருக்காரு. அவருக்கு தெரியாதா நம்ம எதுக்கு சொல்கிறோன்ட்டு? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸு குறைஞ்சுட்டே வருது. அதுக்கு ஆயில் வாங்கிறதுக்கு நிறைய வேணும் இல்லையா? இங்கே தங்கம் வாங்கி எல்லாம் பண்ண போறீங்க, வீட்டில் போச்சு வைக்க போறீங்க. அவன் டன் கணக்கில் அரசியல்வாதிங்க எல்லாமே தங்கம் வச்சிருக்கான். தங்கம் இல்லாத வீடே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 80% பொம்பளைங்க எல்லாமே லட்சாதிபதி தான். 1 லட்சத்துக்கு மேலே சவரன் விலை ஏறி போச்சு. எண்ணெய் பண்ண ஜாஸ்தி யூஸ் பண்ணால் உடம்பு கெடுதல் தான். அதனால் லிமிட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு. டிராவல் பண்ணுறச்சே ஷேரிங்கில் போங்களேன். ஒரு கார் எடுத்து ஒரு ஃபேமிலியில் 5 பேர் தான், 5 கார் வச்சுக்கிட்டு 5 பேர் போகிறது என்ன நியாயம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டியில் போகிறத விட ஷேரிங் போகணும். டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒரு வண்டியில் போங்க. அதே மாதிரி ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்க கூட இன்னொரு பில்லியன் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் ஆயில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது டாலர்ஸ் சேவ் ஆகும். கண்ட்ரி பெருசா நீ பெருசா? கண்ட்ரி உருப்படியாக இருந்தால் தான் நீ உருப்படியாக இருப்ப. அதை யோசனை பண்ணி பார்த்தா மோடி சொல்லியிருக்காரு. அதனால் மோடி தப்பாக சொல்லிட்டான்னு சொன்னால் அது சொன்னவன் தான் தப்பாக சொல்கிறோம். திஸ் இஸ் எ கரெக்ட் மெஷர் டேக்கன் பை மோடி. இஸ் ஃபார் த லாங் ரன். இன்னும் 1.5 years இப்படி தான் இருக்கும். பிகாஸ் வி கேனாட் பிலீவ் ட்ரம்ப் அண்ட் ஈரான் லீடர்ஷிப். எனி டைம் ஃப்ளேர் அப் ஆகும். அப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இன்னும் எங்கெங்கே பாசிபிலிட்டி இருக்கோ அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு போங்க. வீட்டில் ஜாலியாக இருந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிட்டு போங்க. என்ன ஆகும்? அப்பப்போ தான் சாப்பிடுவீங்க, உடம்பு குண்டாயிடும். அதுக்கு பயப்படாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 12 years ஆச்சு. கண்ட்ரி எங்கே எத்தியாச்சு? இப்போ இவ்வளோ நாளாக இருக்காரு. நான் 2014 அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்தியா இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? ஒத்தரா யோசனை பண்ணீங்களா? எடுத்த உடனே மோடி ஒழிக, என்னத்தை கண்டிங்க மோடி ஒழிகன்ட்டு நீங்க சொல்ல அவர் ஆஞ்சநேயர் மாதிரி அவர் பவர் ஏறிண்டே போகும். எப்போ நீ எதிர்க்கிறியோ வாலியை யார் எதிர்க்கிறாங்களோ அவர் பார்த்தாருன்னா வாலிக்கு அவனோட பவரில் பாதி போயிடும். அந்த மாதிரி மோடி இருக்கிறவங்களோட பாதி பவர் மோடிக்கு தான் போய் சேரும். நீங்கள் சும்மா வாயில் லாலிபாப் வச்சுட்டு உட்கார வேண்டியது தான். அதனால் பேசாமல் வாயை முடிக்கிட்டு கண்ட்ரியோட நல்லதுக்கு என்னவோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோரையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மோடி சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்த உடனே நோன்னு சொல்லாதீங்க, எடுத்த உடனே சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
இப்போ சமீபத்தில் பதவியேற்ற முதலமைச்சர் வந்து அவருடைய நலத்திட்டங்களில் வந்து 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதாக சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு. இந்த சமயத்தில் வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து கேஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ண அப்படின்ற மாதிரி. அதாவது இது வந்து பொருளாதாரத்துக்கு உண்டான லாக்டவுன். எந்த பொருளும் யூஸ் பண்ணாத கம்மியாக யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் பிரதமர் இப்படி பேசலாமா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா நான் அக்செப்டட். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தோடனே லாஸ்ட் மூமெண்ட்டில் ஸ்டெப் எடுத்து பண்ணீங்க, அது பாராட்டலாம். அது ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதே மாதிரி இப்போ மக்கள் யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து ஒரு தடை விதிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அதை மாதிரி ஒரு பிரதமர் சொல்கிறது வந்து தவறு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க, சிஎம்மாக வந்திருக்கிறாரு. அவர் வந்து கட்சி ஆரம்பித்தே 3 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாலே அவர் நான் இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு அனுபவசாலி, அரசியல் சாணக்கியன். நீங்க இது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணக்கூடாது. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன், நீங்க கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணணும். ஆர்டர் பண்ணக்கூடாது. இது வந்து ஆர்டர் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்க பணிவா சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, இதுக்கு உண்டான முயற்சியை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், விரைவில் சால்வ் பண்றோம், நீங்க எவ்வளவு முக்கியமா செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லுங்க. அது ஒத்துக்கலாம். தங்கத்து விலையை ஒரு பவுனுக்கு 1,00,000 வச்சுட்டு வாங்குறது குறையணும். எவன் வாங்க போறான்? வாங்குற நிலைமை எவன் இருக்கான்? கேடாகி போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல எனக்கு ஒருத்தர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால என் பையனுக்கு ஒரு செயின் போட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கோட மதிப்பு எவ்வளவு, இன்னைக்கு நான் அவனுக்கு திருப்பி அந்த ஆளுக்கு செய்யணும் அப்படின்னு வச்சுங்க, இத்தனை மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இதை எப்படி செய்ய முடியும்? அப்போ நீங்க தங்கத்தை வாங்காத தங்கத்து கடையெல்லாம் பூட்ட சொல்லுங்க. நீங்க எல்லாரையும் வடநாட்டுல இருந்து வர வச்சு கடையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு அவன் நகை அடகு வாங்குற கடையை வச்சு மாத்திக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எண்ணத்தை கொண்டு வடையை தான் வைக்க முடியும். இருக்கிறத வாங்குறதுக்கெல்லாம் வழி இல்லை, வழியே கிடையாது. இவர் வந்து ஏதோ சொல்லணுமேன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு ஓவர் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆட்சிக்கு அடுத்திருப்பு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆயிடுச்சு. அந்த பயத்தில் சொல்றாரு. இது வந்து நீங்க சொல்ல தேவையில்லை. மக்களுக்கே எந்த பொருளை வாங்கணும், எதை சிக்கனமா செலவழிக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு கேஸ் விலை ஒரு 40 ரூபா இருந்தது, இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. உடனே ஆட்டோ வச்சுட்டு சுற்றுன்னு சுற்றுவானா? மாட்டான். எந்த ஷார்ட் ரூட்ல போகணும். ஏன்னா அவனுக்கு தானே லாபம். எவ்வளவு கம்மியா ஓட்டினா அவனுக்கு ஆட்டோக்காரனுக்கு தான் லாபம். அதே நேரத்தில் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒரு பக்கம் கேஸ் விலை பக்கம் ஒரு பக்கம் ஏறினது, இவங்க விலைய ஆட்டோ எவ்வளோப்பா 100 ரூபாய்க்கு வருமா? 200 ரூபா ஆட்டோ டிரைவர் கேட்ட 100 ரூபாய்க்கு பாதியா கேட்கறான். 100 ரூபாய்க்கு வருமானு இதை துணி கடையில போய் கேளு, நகை கடையில போய் கேளியா? அப்படி இல்லைன்னா நான் ஓலால போறேன், ராபிட்டோல போறேன் அப்படிங்கிறான். ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க? இப்போ பாரு, கேஸ் விலை ஏறனால ஹோட்டலில் சாப்பாடு 170 ரூபா வித்தது 200 ரூபா வந்துச்சு. அங்கே போய் அதை கேட்குறியா? போய் கேட்க மாட்டேங்கிறீங்களே. எவன் சின்ன தொழில் பண்ணுறானோ, சின்ன சாதாரண ரோட்டு கடை, இட்லி கடை 10 ரூபா இட்லி வித்துச்சு. இன்னைக்கு அண்ணாச்சி வந்து 20 ரூபா ஆகிட்டாரு. என்னன்னா கேஸ் விலை ஏறிச்சு, நான் என்ன பண்ண முடியும்? 900 ரூபா சிலிண்டர் 2,800 வாங்குறேங்கிறாரு. ஆனா இதே இது பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து 100 ரூபா இருந்த தோசை 140 ரூபா ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளவு 40 ரூபா ஏன்டா ஏத்தனே எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ரோட்டு கடையில் சாப்பிட்றது, நம்ம அன்றாட கூலி தொழில போய் சாப்பிட்ற கடையில் போய் 5 ரூபா ஏற்றும் போது அவனே சொல்றான், பரவாயில்லண்ணா நீ 5 ரூபா ஏற்றுனது பரவாயில்லண்ணா. அவன் 40 ரூபா 30 ரூபா தோசைக்கு ஏற்றுறான், நீ 5 ரூபா தானே ஏற்றிருக்க அப்படிங்கிறாங்க. அதனால கேஸ் வரத்து விரைவாக வரணும். முதல்ல கேஸ் சிலிண்டர் விலை குறையணும். அதே மாதிரி கேஸ் ஓட்டக்கூடிய ஆட்டோக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் ப்ராப்ளத்தை ஒரு சால்வ் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணுமே தவிர அதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லணும். அது அவர் கடமை. பிரதமராகி பொறுப்பு எடுத்து நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த கடமையை நீங்க தான் ஆற்றணும். மக்கள் மேல பழி போடாதீங்க, மக்கள் மேல சுமையை வைக்காதீங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, விலைவாசி ஏறதான் செய்யும். கண்டிப்பா போடியா சொல்லிட்டாரியா சிலிண்டர் லேட்டா வரணும், ஏத்துறா, அது மாதிரி சிலிண்டர் கல்ல விலைக்கு வெய்யறா அப்படின்னு வரும். கண்டிப்பா எல்லாரையும் பாதிக்கும். ஆமா, இவரே சொல்லிட்டாரு எல்லாமே நீங்க சிக்கனமா செலவு பண்ணுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போகுது, ஏதோ லாக் ஆக போகுதுன்னு தெரிய போகுது. இப்போ என்ன ஆகும், ஒரு சிலிண்டர் ஒரு அது மாதிரி எண்ணெய் சிக்கனமா செலவு பண்ணுங்கன்னா ஒரு டின்னை வாங்கி வைப்பான், பிளாக்ல விற்கிறது தான். இப்போ வந்து பிளாக்ல எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும், விலைவாசி இன்னும் ஏறும். இதை வந்து அவர் சொல்லாமே இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருப்பாங்க. இப்போ பயம் வருது, இப்போ எதெல்லாம் வாங்கி வைக்கிறது, ஐயோ தங்கம் இனிமே குறைஞ்சி செலவழி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கையில் இருக்கிற தங்கத்தை அடகு வைப்பாங்க, இல்லை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இனிமேல் வித்தான திருப்பி வாங்க முடியாது. தயவுசெய்து இன்னும் விலை ஏறும் நினைச்சு யாரும் வச்சிருந்த தங்கத்தை வித்துறாதீங்க, பத்திரமா வைங்க. வேணும்னா அடகு வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வித்தீங்கன்னா திருப்பி வாங்குறது, இவர் சொல்றதை பார்த்தா வாங்குறது இனிமேல் வாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால இவர் சொல்றது நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை, தெய்வம் இருக்குங்க.
நமக்கு தெய்வம் கண்டிப்பாக உதவி பண்ணும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. மக்கள் நீங்கள் அவர் மோடி சொன்னார்னு கவலைப்பட தேவையில்லை. இறைவன் இருக்கான். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இறைவன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வரும்போது நமக்கு சால்வ் பண்ணி நல்ல விதமாக கொண்டு போகிறாரு. அதனால் அவர் சொல்கிறது அவருக்கு மாத்திரம் இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. லாக்டவுன் என்ன ரீசன் இப்போ? ஆனால் யாவாவா நிறைய கிளவி விவரம்லாம் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் பார்த்தாலே யார் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு போயிடும். தே ஆர் அகைன்ஸ்ட் அவர் கண்ட்ரி அண்ட் அகைன்ஸ்ட் அவர் கல்ச்சர். ஸோ அதை நீங்கள் ஓரங்கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. கண்ட்ரிக்கு எது நல்லதோ அப்போ தான் நீயும் நல்லா இருப்பேன். கண்ட்ரி நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன். வாழ்க வளர்க.